தமிழ் தேசியத்தை யாராவது எதிர்க்க முடியுமா சார்? தமிழ் தேசியத்தை, ஒரு தமிழகத்தை தமிழன் ஆள வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. தெலுங்கு நாட்டை தெலுங்கில் ஆள வேண்டும், மலையாள நாட்டை மலையாளம் ஆள வேண்டும், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிவினையற்ற, இப்போ நம்மளுக்கு அரசியல் என்ன தேவை, ஆட்சி எதுக்கு தேவை? மின்சாரம், தடையில்லா மின்சாரம், ஊழலற்ற தன்மை, நேர்மையான நிர்வாகம், இலவச கல்வி, விவசாய முன்னேற்பாடு, விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து உதவிகள், அது மாதிரி மருத்துவத்தை இலவசம் பண்ணுறது, சீராக பண்ணுறது, இந்த மாதிரி பல அத்தியாவசிய மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு தான் அரசியல் தேவை. மொழி பிரிவினை, இனப்பிரிவினை, நான் ஒன்று கேட்குறேங்க, தயவு செஞ்சு ஒரு 2 நிமிடம் என்னை குறுக்கிடாமல் என்னுடைய பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த சந்தேகத்தையும் எனக்கு எழுப்புங்க. சமயம், 4 சமயம், சைவம், வைணவம், சமணம், புத்தம், பௌத்தம், இந்த 4 சமயம் இருந்தது. எதிர்காலத்தில் அது ஹிந்துவாக அடையாளம் காணப்பட்டது. அந்த இந்து என்ற சொல்லாடல் இப்போ வந்து தான், கடந்த காலத்தில் இருந்ததா, இங்கிலீஷ்காரன் கொடுத்தானா, அதெல்லாம் நம்ம வாதம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் இது தான் இன்றைய இந்துக்கள், இன்றைய இஸ்லாமியர்கள், இன்றைய கிறிஸ்துவர்கள், இந்திய நாட்டில் இருக்கும் அனைத்து நபர்களும், தமிழகத்தில் இருக்கும் அனைத்து நபர்களும் அவர்கள் இந்த 4 சமயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஏனென்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவம் இல்லை, 1500 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாம் இல்லை. இப்போ இவங்கெல்லாம் முதல் ஆதி மதம் எது? இந்து மதம் என்று சொல்லப்பட்டது அந்த 4 சமயம். அதுதானே எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்டவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு வற்புறுத்தியோ அவர்களாக தானாக ஏற்றோ ஒரு மத மாற்றம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்துவிலேருந்து ஏஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாமியராக மாறிட்டார். நம்ம ஜோசப் விஜய் வந்து அவங்க அம்மா வந்து ஹிந்து, அவங்க தந்தை வந்து கிறிஸ்துவர். அவர்கள் ஆதி இந்துக்கள், ஆதி 4 சமயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கும் மாறியிருக்காங்க. தன்னை இஸ்லாமியராக அடையாளம் பண்ணுறாங்க, தன்னை கிறிஸ்துவராக அடையாளம் பண்ணுறாங்க. அவங்க மீண்டும் தாய் மதத்துக்கு வர்றதை யார் தடுக்க முடியும்? மீண்டும் ரகுமான் அவர்கள் இந்து மதத்தை தழுவினால் அவர் இந்து, இவர் கிறிஸ்துவ மதத்திலிருந்து இந்து மதம் வந்தால் இந்து மதம். அதை போன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம் இல்லை, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம் இல்லை. அப்படி இருக்கும்போது இது மூத்த மொழி எது? உலக மூத்த மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியிலிருந்து தான் பிரிந்தது இந்த 3 மொழிகளும். அப்போது ஸ்டாலினுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள் தெலுங்கர் என்று நீங்கள் அடையாளப்படுத்தினால் அவர்களுடைய முன்னோர் 300 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தமிழர்கள் தானே. அதே மாதிரி மலையாளின்னு சொல்கிறீங்க யாரை? எம்ஜிஆரை மலையாளின்னு சொன்னால் அவருடைய மூத்த 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மூத்த முன்னோர்கள் யார்? தமிழினத்தை சேர்ந்தவர்கள் தானே, தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் தானே. அதே மாதிரி கன்னடம், ஜெயலலிதா அவர்களையும் பெரியார் அவர்கள் கன்னடக்காரன்னு சொல்கிறீங்க. அவங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய முன்னோர்கள் வந்து தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் தானே. அவர்களுடைய முன்னோர்கள் அந்த மொழியை சார்ந்து விருப்பப்பட்டு அந்த மொழிக்கு போயிட்டாங்க. அவங்கள மொழி வாரியாக பிரிக்கும் போது அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் பிரிச்சுட்டாங்க. சித்தூர் முழுக்க தமிழ்காரங்க, அதை எடுத்துகிட்டு போய் திருப்பதி கோசம் ஆந்திராவில் சேர்த்துட்டீங்க. மைசூர் முழுக்க தமிழ்காரங்க, அணைக்கு கோசம் அவங்கள எடுத்து போய் கன்னடத்தில் சேர்த்துட்டீங்க. நாகர்கோவில் முழுக்க மலையாளம், அதை நம்மளுக்கு சேர்த்துக்கிட்டீங்க. பாலக்காடு முழுக்க மெஜாரிட்டி தமிழ், அதை எடுத்து போய் பாலக்காடு எடுத்து போய் கேரளாவில் சேர்த்துட்டீங்க. ஹுல்லின்னு இருக்கும் கிருஷ்ணகிரி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது முழுக்க கன்னடக்காரங்க, அதை தமிழ்நாட்டில் இணைச்சிட்டீங்க. சென்னை முழுக்க 50க்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா 90 விழுக்காடு பத்திரம் தெலுங்கான பத்திரம் தான். இவங்களை என்ன பண்ணீங்க? செக்ரட்டரியேட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எங்களுக்கு இது இல்லைன்னா தமிழ்நாடே வேஸ்ட் சொல்லி இதை ஆந்திராவிலேருந்து நம்ம இணைச்சிக்கிட்டோம். திருத்தணி வந்து முழுக்க தெலுங்காரங்க, அறுபடை வீடு இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சரியான ஒரு அவசர கோணத்தில் மொழிவாரி, இன்னமும் மொழிவாரி மாநிலம் ஏதோ ஒரு எல்லையை போட்டுட்டீங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரிவினை இருக்குது? இப்போ மீண்டும் தமிழ்காரங்க, தெலுங்குக்காரங்க, மீண்டும் ஒரு இஸ்லாமியர் மீண்டும் தாய் மதத்துக்கு வரும்போது, ஒரு கிறிஸ்துவர் மீண்டும் தாய் மதத்துக்கு வரும்போது, ஒரு தெலுங்கர்
மீண்டும் தாய்மொழிக்கு வர முடியாதா, வரக்கூடாதா? யார் தடுக்கிறது? ஒரு கன்னடக்காரரை, ஒரு மலையாளி மீண்டும் அவருடைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகள் முன்பு, 1500 ஆண்டுகள் முன்பு இருந்த முன்னோர்களுடைய மதத்துக்கு வராங்க. ஒரு ஆணும் பெண்ணும் புதற்குள்ளே போயிட்டு வந்துட்டால் மொழி மாறிடுங்க. இவ்வளோதாங்க மொழியினுடைய சிறப்பு. எந்த மொழியை நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ, எந்த மொழியை ஒரு நபர் தன்னுடைய தாய்மொழியாக கொண்டு பயணிக்கின்றாரோ, வாழ்கின்றாரோ, அவருடைய மொழி, அவருடைய தாய்மொழி அதுதான். இப்போ சித்தூரில் இருக்கிற தமிழ்காரங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா? அவங்க தெலுங்காரனுக்கு துணி துவச்சி போடணுமா? மைசூரில் இருக்கிற தமிழ்காரன் கன்னடக்காரனுக்கு துணி துவச்சி போட்டு ப்ரெஷ் போட்டு அவன் துணியை அயன் வச்சு கொடுக்கணுமா? தயவு செய்து இங்கே இருக்கிற தமிழருக்கு முக்கியத்துவம் தருவதை காட்டிலும் நம் தமிழர்கள், நம்மளுடைய தொப்புள் கொடி உறவு பல மாநிலத்தில் இருக்குது. அவங்களுக்கு சேவகம் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ தவறோ, அதே போன்று சுயநலத்திற்கோசம் நீங்கள் மொழியை பேசி, மதத்தை பேசி, இனத்தை பேசி, ஜாதியை பேசி பிரிவினை பண்ணாதீங்க. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக, ஒரே குலம் ஒரே தேவன். அதை போல நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்வதற்கு செய்வோம். உங்களுக்கு பிழைக்க வழி இல்லைன்னா, இப்போ ஏதோ இந்த சீமானுக்கு ஏதோ ஒரு தாடி வச்சுருக்காரு, எதுக்குறாரு கேட்டால் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அவங்கள விரும்பி கேட்டுக்கிற சினிமா துறை நண்பர்களை தயவு செய்து இந்த சீமான்கிட்டேருந்து தமிழ்நாடை காப்பாற்றணும்னா அங்கங்கே கூப்பிட்டு ஏதாவது ஒரு நகைச்சுவை குணாச்சத்திர கதாபாத்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ரஜினியையும் கமலஹாசனையும் அடித்து விரட்டுவதை கொண்டு திரைத்துறையில் யாருமே இனிமே அரசியலுக்கு வரக்கூடாது. அதுக்கு நிருபர் கேட்குறாரு, விஜய் கூட இது பொருந்தோம்னா அவருக்கு இது பொருந்தும். ஒரு நடிகன், ஒரு கதாநாயகன் என்பது மட்டுமே அரசியலை ஆள்வதற்கு, நாட்டை ஆள்வது தகுதியாக இருக்க முடியாது. அப்போ நீ யாரியா? நீயும் சினிமாக்காரர் தானே. உன்னை எப்படி எனக்கு தெரியும் சீமானா? நீ பெரிய பெரிய விஞ்ஞானியா? நீ இல்லை பெரிய பிஸ்தாவா? ஒன்றும் கிடையாது. நீயும் கிளாப்பட்சி தான். எங்களுக்கு கிடையாது. உங்களெல்லாம் சீமானு எங்களுக்கு தெரிஞ்சது அந்த சினிமா துறை தான். என்ன அவங்க கதாநாயகன், நீ துணை நடிகர், அவ்வளோதான். நீ உன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கும் துப்பு இல்லை, நடிகனாக ஆகிறதுக்கும் துப்பு இல்லை, நீ சினிமா துறையில் இருக்கிறதுக்கும் துப்பு இல்லை. இந்த மூணுத்துக்குமே துப்பு இல்லாத நீ நாட்டை கீழ்ச்சிடுவேன்னு சொல்கிற. கண்ட மேனிக்கு போதையில் உளறின்னு கிடக்குற. தயவு செய்து ஓட்டுறது, இந்த உளறதை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சினிமா நடிகர்களையும் சினிமா துறையில் இருக்கிற டைரக்டர் ப்ரொடியூசர் காஜாபுட்சி அவங்கக்கிட்ட போய் பிழைக்கிற வழியை பாரு. யாரையும் விமர்சனம் பண்ணாத. விஜய் அவர்கள் வருவதை மனமாற வரவேற்கின்றேன். அவர் பையனை அழைச்சிட்டு அவருக்கு கல்யாணமே 93 தாங்க நடந்தது. அவருக்கு அவ்வளோ பெரிய மகன் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா 2013 93 சார், 2013 பிழை. 2013 தான் அவனுக்கு கல்யாணமே நடந்தது. 2013 நடந்த தம்பதிகளுக்கு அவ்வளோ பெரிய பையன் இருக்கிறதுக்கு தான் ஒரு உறவினர் பையன் நினைக்கிறேன். அவருடைய பையன் வீர பிரபாகர். தயவு செய்து வாரிசு அரசியல் பேசுவதற்கு 420 சீமானவர்களுக்கு, மோசடி சீமானவர்களுக்கு தகுதியே கிடையாது. ராகுல் காந்தியும் குறை சொல்லக்கூடாது, உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இவருடைய செயற்குழு கூட்டத்தில் ஒரு மகளிர் அணி பாசறையிலேருந்து ஒருத்தர் பேச வைக்கிறார். பெண்களுக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி எதை முன்மொழிகிறாரு? தன்னுடைய மனைவியை பொதுச் செயலாளராக எடுத்துகிட்டு வரதுக்கு கட்சியில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் அவங்க மனைவி அமைச்சு கட்சி அலுவலகத்தை திறக்கிறதுக்கு அந்த கட்சியில் வேறு ஆளே கிடையாதா? காளியம்மாள் இல்லையா? துரைமுருகன் இல்லையா? களஞ்சியம் இல்லையா? அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. தயவு செய்து வீரலட்சுமிலாம் கேளுங்க, என்னென்ன பற்றி பொம்பளைங்களை கை தொடுவாருன்னு சொல்லி பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. சார், நான் வீரலட்சுமியை பற்றி எடுக்கணுமா எடுக்க வேணாமான்றது வேற. வீரலட்சுமி சொன்னதை மறுக்க முடியுமா? நீங்க மறுத்து ஏன் அறிக்கை கொடுக்கல? நீங்க ஏன் மறுத்து அறிக்கை கொடுக்கல? சார், நான் ஒன்று சொல்றேன், ஒரு நிமிஷம். உங்களை நான் திருடன்னு சொல்றேன். நீங்க சும்மா இருந்தா அது உண்மைதான், ஏத்துக்கிட்டு தான் பொருள். நீங்க எதிர்த்து பேசணும். வீரலட்சுமி சொல்லியிருக்காருல, அவர் கட்சியில் வர்ற பொண்ணுங்க மேலெல்லாம் கை வைப்பார், அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்லலைங்க, வீரலட்சுமி சொல்கிறாங்க. நீ எப்படிமா சொல்லுவேன்னு கேட்க வேணாமா? துரைமுருகன் எல்லாத்துக்கு வாய் கழிக்கிறாருல்ல, அந்த கடலூரில் இருக்காங்களே, அந்த அம்மா பேர் என்ன? அந்த அம்மா பேர் என்ன சார்? காளியம்மாள் கேட்க வேணாமா? ஒரு பெண் உறுப்பினர் ஒரு பெண்ணை கேட்க வேண்டியது தானே? எப்படி நீங்கள் சொல்லான்னு?
ஒன்றும் கிடையாது, மறுப்புலாம் தெரிவிக்கல. சீமானே பேசல. என் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அது மறுப்பு நான் தானே தெரிவிக்கணும். நீங்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் தெரிவிக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டா? அது இருக்கட்டும். அவருடைய மகனை கொண்டு வர்றாரு, ட்ரைனிங் பண்ணுறாரு. தயவு செஞ்சு அந்த அவருடைய குடும்பத்தின் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக சொல்கிறேன், இன்னொரு குட்டி சீமானை உருவாக்காதீங்க. ஒரு சீமானாலே எங்களால் பிரச்சனையை தாங்க முடியல. தமிழ் தேசியத்தை சொல்லி ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்டு இருக்காரு. ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், எனக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம், நான் யார் அவன் யார்? அப்போ பாரு, 5000 பேர் அனுப்பிச்சு கச்சத்தீவை மீட்டிடுவேன், 1,00,000 பேர் அனுப்பிச்சு சைனாவை மீட்டிடுவேன்னு சொல்கிறவர் அதுக்கும் கை தட்டுறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு புரியல. கவர்னர் மாளிகையில் டாக்கா வைப்பாரான், இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கேன் சார். என்னுடைய பேர் செங்கை பத்மநாபன் சார். நீங்கள் 1000 தடவை கேட்டாலும் அதை தானே சொல்ல முடியும். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது. இன்னொரு 2 நிமிஷம் காணொலி கூடுதலாக போகுது, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்கிறார் யாரும் அந்த பிள்ளைக்கு. அது அந்த குழந்தை நல்ல இன்னொரு சீமான உருவாக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய வீரபிரபாகரன், சிறு வயது பாலகன் பிரபாகரன், நீங்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்யும் தெலுங்கர் இனத்தைச் சேர்ந்த அந்த பையனை உங்களுடைய மனைவி கயல்விழின்னு பேர் மாற்றிருக்கீங்க. அந்த அம்மாவுக்கு வேறு தெலுங்கில் வேறு பேருன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. அந்த மகனை எங்கள் நமதுரிமை காக்கும் கட்சிக்கு அனுப்புங்க. நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். ஒரு மகன் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். காந்தி சித்தாந்தத்தில், காமராஜர் சித்தாந்தத்தில், அம்பேத்கர் சித்தாந்தத்தில், பெருந்தலைவர் சித்தாந்தத்தில் வளர்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய மகனை வீர பிரபாகரனை எந்த இனத்தை நீங்கள் சாடினீர்களோ அந்த இனத்தினுடைய மகனை நாங்கள் பயிற்சி கொடுத்து அவனை முதலமைச்சராகிறோம். எங்களுக்கு யார் வந்தால் என்ன சார்? தமிழ் சமூகம், தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் கோலோச்சி வளர்ந்து இந்திய திருநாட்டிற்கு ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கணும் என்பது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க, நாங்கள் எப்போ தேர்தலுக்கு போகிறோம், எப்போ நீங்கள் எங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்பீங்க. எங்களுடைய தேர்தல் எங்களுடைய கொள்கை. முதல்ல என்னுடைய கொள்கையை சொல்கிறேன். நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய கொள்கை, அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆகி, அத்தனை பேரும் எம்பி ஆகி, அத்தனை பேரும் கவுன்சிலர் ஆகி, ஊரை கொள்ளடிச்சு அயல் நாட்டில் சொத்தை வாங்கி வாழணுன்ற நோக்கம் கொண்டவர்கள் அல்ல. ஒரு தலைவன் அடுத்த தலைமுறையை சிந்திப்பான். ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலை சிந்திப்பான். எங்களுடைய கட்சியில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தலைவர்களை உருவாக்கும் பட்டறை. வார்டு அளவில், ஒன்றிய அளவில், நகராட்சி அளவில், ஊராட்சி அளவில், சட்டமன்ற அளவில், பாராளுமன்ற அளவில் தலைவர்களை உருவாக்கும். அந்த தலைவர்களுடைய சிந்தனை எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அடுத்த தேர்தலை நோக்கி இல்லை, அவர்கள் வசிக்கும் அவர்கள்